இந்த வீடியோவில் நாம ஃப்ளையிங் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளையிங் ஃபிஷ் நிறைய இடங்கள்ல இருக்குது. முக்கியமாக பார்படாஸ் அப்படிங்கிற கண்ட்ரியில் தான் இது அதிகமாக இருக்குது. அந்த கண்ட்ரியோட நேஷனல் சிம்பிளாக இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷை தான் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷை மாடலாக வச்சு எக்ஸோசெட் அப்படிங்கிற ஒரு மிசைல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா பறவைகளோட விங்ஸ் மாதிரியே இருக்குது. பட் இந்த ஃபிஷ்ஷால் பறக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிளைடு தான் பண்ண முடியும். இந்த ஃபிஷ்ஷால் மணிக்கு 56 கிலோமீட்டரில் வேகமாக ஸ்விம் பண்ணி கிளைட் பண்ண முடியும். தன்னைத்தானே ப்ரொப்பல் பண்ணிக்கிட்டு வாட்டரை விட்டு வெளில வரும். கிட்டத்தட்ட ஒரு மிசைல் லான்ச் ஆகிற மாதிரி தான். வாட்டர் விட்டு வெளில வந்த உடனே அதோட ஃபின்ஸை ஓப்பன் பண்ணும். இதன் மூலமாக அதால் பறக்க முடியும். கிட்டத்தட்ட 200 மீட்டர் வரைக்கும் இதால் பறக்க முடியும். இந்த ஃபிஷ் எதனால் இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா பிரிடேட்டர்ஸ்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுது. இந்த ஃபிஷ்ஷை ஸ்வாட் ஃபிஷ், டியூனா ஃபிஷ், மார்லின் ஃபிஷ் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதுங்கள்ட்ட தப்பிக்க தான் இது இப்படி கிளைட் பண்ணுது. இருந்தாலும் இதில் பிரச்சனை இருக்கு. கிளைட் பண்ணும்போது பறவைகள்கிட்ட இது சில சமயம் மாட்டிக்குது. பறக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஃபின்ஸை இது நீந்தும் போது மடக்கி வச்சிடும். இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ல கிட்டத்தட்ட 40 வகைகள் இருக்கு. இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுக்கு லைட்னா ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் போட்டில் நல்லா பிரகாசமான லைட்ஸ் இருந்துச்சுன்னா இது போட்டில் வந்து விழுந்துடும். இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சு விற்பனையும் செய்யறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.